நம் அன்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், நம்முடைய அணிகளுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு நம்முடைய தலைவரோடு உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கின்ற போது பலவிதமான செயல் திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றி நாங்கள் வாதித்த போது, தலைவர்களுடைய பிறந்த நாள் விழாக்கள், நினைவு நாள் விழாக்களை வெறுமனே கூடி மலரஞ்சலி மட்டும் செலுத்திவிட்டு கலைந்து போவதை விட ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த தலைவர்களை பற்றி நினைவு கொள்வதும், அவர்கள் வாழ்நாளில் இந்த இயக்கத்திற்கு நாட்டுக்கு ஆற்றிய மகத்தான பங்கை இளைய தலைமுறையினருக்கு தெரிவிக்கின்ற வகையில் ஒரு கருத்தரங்குகளை தொடர்ந்து ஏற்பாடு செய்தால் என்ன என்கிற ஒரு கருத்து எங்கள் மத்தியிலே வாதத்திற்கு வந்தது. எதையுமே உடனே ஏற்றுக்கொண்டு அதற்கான தளத்தை அமைத்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தை வழங்குவதிலே சற்றும் யோசிக்காமல் ஒவ்வொரு முறையும் செய்யுங்கள் செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்துகின்ற நம்முடைய தலைவர் அதற்கு என்னென்ன உடனே ஒரு பிளான் பண்ணுங்க, நம்ம செய்துவிடுவோம்னு சொன்னார். இவர் அருமை நண்பர் விஜயன் அவர்கள் அப்பொழுது ஒவ்வொரு தலைவராக ஒரு திட்டம் போட்டோம். அக்டோபர் 31 அன்னை இந்திரா காந்தியுடைய பிறந்த நாள், நினைவு நாள். இந்த வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் நேருவினுடைய பிறந்த நாள் வருகிறது. டிசம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்தாபன நாள் வருகிறது, குடியரசு தின நாள் வருகிறது. இப்படி ஒவ்வொரு நாள் வருகின்ற போதும் ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்து அந்த கருத்தரங்கத்தை எப்படி செலவுகளை மேற்கொள்வது என்று செய்கின்ற போது உடனே பாத்தீங்கன்னா நம்முடைய நண்பர்கள், நான் காங்கிரஸ் ஏன் இன்னும் உயிருள்ள இயக்கமாக இருக்கிறது என்றால் உடனே நான் நடத்துகிறேன் நீ நடத்துகிறேன் என்று எல்லாரும். அதெல்லாம் நம்முடைய முனீஸ்வர் கணேஷ், நம்முடைய சுமார், இன்னும் ஒரு 7 நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக இவர்கள் எல்லோரும் தயாராக நம்மளோட இருக்கிறாங்க. அதற்கான அழைப்புதல் அடிப்பு, அதற்கான உபசரிப்பு, அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் இந்த இயக்கத்தை இன்னும் உயிரோட்டமாக வைப்பதற்கு. அது நண்பர் விஜயன் இடையில ரொம்ப சோமில்லாமலாம் இருந்தாரு, ரொம்ப ஆர்வப்பட்டு இதை மேற்கொண்டு செஞ்சார். எனக்கே கொஞ்சம் பயமாக கூட இருந்தது, உடல் நலம் இல்லாமல் இருப்பாரு, இப்படி ரொம்ப அலையிறார பேசுறாரு. ஆனா அவருக்கு திடீர்னு ஒரு பெரிய சலிப்பு. அப்பதான் நான் சொன்னேன், இந்த சலிப்பு இந்திரா காந்திக்கு வந்தது. யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சலிப்பும் சோர்வும் இன்று வரவில்லை, காலம் காலமாக காங்கிரஸ் கட்சியில இருந்து கொண்டே இருக்கு. ஆனா இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட சலிப்பை அவரே எழுதுகிறார். அவருடைய தாத்தா சொன்னதாக சொல்றார், இந்த நாட்டிலே 2 வகை மக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் உழைக்கக்கூடியவர்கள், ஒரு தரப்பினர். இன்னொருவர் அந்த உழைப்புக்கான ஊதியத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொள்கின்றனர். 2 வகை தான் இருக்காங்க நாட்டில். பீப்புள் ஹூ ஒர்க் அண்ட் பீப்புள் ஹூ டேக் த கிரெடிட்ஸ். இதுல தன்னுடைய பேத்தியை பார்த்து சொல்றாரு, என்னுடைய அருமை பேத்தியே, யூ ஷுட் பிலாங் டு த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நீ உழைக்கின்றவர்களுடைய வரிசையிலே நீ இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பேத்திக்கு மோதிலால் நேரு சொன்னதாக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய நினைவுகளை சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். இந்தியாவினுடைய சரித்திரத்திலே இதுதான் இருண்ட காலம். 2014 இருந்து இன்று வரை நடக்கின்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது இதை விட ஒரு கொடுமையான காலம் இனிமேல் நம்முடைய வாழ்நாளில் வருமா என்றால் வராது, நிச்சயம் வராது. இது ஏன் கொடுமையான காலம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த காலத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால்,
வரலாற்றை மாற்றி எழுதுகிற ஒரு பெரிய முயற்சி. வரலாற்றை புரட்டி போட்டு வரலாற்றை தலைகீழாக மாற்றி இல்லாததை இருப்பதாக சொல்லி பொய்யான கதைகளை இதிகாசங்களை வரலாறாக மாற்றி பெரிய தியாகங்கள் செய்த தலைவர்களுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி அவர்கள் செய்த தியாகங்களை மறைத்து இப்படி தங்களிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி வரலாற்றில் இடம்பெறாத அவர்கள் வரலாற்றில் இடம்பெறுவதற்கான முயற்சியை செய்கின்ற இந்த நாளில்தான் நாம் அன்னை இந்திரா காந்தியை பற்றியும் சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றியும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசுகிற போது ஏன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் இன்றைக்கு பேசினாங்க. இந்திரா காந்தி என்கிற ஒரு பெண்மணி இந்திய நாட்டினுடைய வாழ்வுக்கு, வளர்ச்சிக்கு, அதனுடைய முன்னேற்றத்திற்கு, ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு, தேசிய ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டிற்கு, மத நல்லிணக்கத்திற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு எவ்வளவு பெரிய பங்காற்றினார்கள் என்று சொன்னால் கொடுக்க முடியாத விலையை கொடுத்தார்கள், தன் உயிரை கொடுத்தார்கள். அதுதான் the most precious gift. ஒரு மனிதன் யாருக்காவது இன்னமும் கொடுக்க முடியும் என்று சொன்னால் உயிர் தான் மிகப்பெரிய விலையுள்ள ஒரு உயிர். அதுதான் மிகப்பெரிய தியாகம். ஆனா குஜராத்தில் வரலாற்றை எப்படி மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அரசாங்க வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு ஒரு தேர்வு நடக்கிறது. அந்த தேர்வில் என்ன கேள்வி வச்சிருக்கிறார்கள் தெரியுமா? காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார். அரசாங்க வேலைக்கு நடத்தப்படுகின்ற தேர்வில் அதற்கு தயாரிக்கப்பட்ட வினாத்தாளிலே எழுத வருகின்ற மாணவர்களுக்கான கேள்வியில என்ன கேள்வி இருக்கிறது என்று சொன்னால் காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டார். வரலாற்றை எப்படி மாற்றுகிறார்கள். ராஜஸ்தான்ல ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறார். அவர் பேரு தியா குமாரின்னு பேர். அந்த அம்மையார் மேடையிலே பேசுகிறார். ராஜஸ்தான்ல ஒரு வரலாற்று புகழ்மிக்க இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் அக்பருக்கும் மகாராணா பிரதாப்புக்கும் பெரிய போர் நடந்தது. அந்த போரில அக்பர் வெற்றி பெறுகிறார், மகாராணா பிரதாப் தோற்று விடுகிறார். அந்த இடத்துல கல் இருக்கிறது. இந்த 1675 அக்பருக்கும் மகாராணா பிரதாப்புக்கும் நடந்த போரிலே அக்பர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற கல்ல இந்த அம்மையார் போய் அந்த கல்லை பிடுங்கி தூர எறிந்து விட்டு அங்க எந்த கல்லை வைக்கிறார் என்று சொன்னால் மகாராணா பிரதாப் வெற்றி பெற்றார் என்று அந்த கல்லை தூக்கி வைத்து விட்டு மேடையிலே பேசுகிறார். யாருமே வரலாறை அழிக்க முடியாது. அது உண்மை என்னவென்று சொன்னால் அக்பரின் சார்பாக போட்டியிட்டவர் மான்சிங் என்ற ஒரு ராஜபுத்திரர். அக்பரின் சார்பாக அந்த தளபதியாக இருந்து படையை நடத்தியவர். மகாராணா பிரதாப்பினுடைய தளபதியாக இருந்தவர் ஹயாத் கான் என்கிற இஸ்லாமியர். இந்த ஹயாத் கான் என்கிற இஸ்லாமியர் தான் மகாராணா பிரதாப்பை பத்திரமாக பாதுகாத்து அவர் உயிரை பாதுகாத்து தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும். அக்பருக்கு ஒரு இந்து தளபதி இருந்ததும் மகாராணா பிரதாப்புக்கு ஒரு இஸ்லாமிய தளபதி இருந்ததும் அவர்கள் போரிட்டதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிரை கொடுத்ததும் இந்த நாடு எப்படி உருவானது என்கிற தகவல்களை கொள்கின்ற அந்த சரித்திரத்தை எல்லாம் இன்று தொலைத்து விட்டு தான் இன்னைக்கு யாருடைய கையிலோ நம்ம ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். நீங்க நல்லா பேசினார். நீங்க நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். ஆனால் இந்திரா காந்தி அவர்களுடைய தியாகமும் வாழ்க்கையும் சாதாரண வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்திரா காந்திக்கு தான் சாக போகிறோம் என்று தெரியும். தனக்கு ஒரு கொடுமையான துன்பியல் மரணம் நிகழப் போகிறது என்பதை உள்ளார்ந்து உணர்ந்திருந்தார். எதுக்கு இந்த அவசர நிலை பிரகடனம்? இந்திரா காந்தி செய்த மாபெரும் தவறு என்று சொல்லுகிறார்கள். என் அருமை நண்பர்களே, நான் இன்று சொல்லுகிறேன், அந்த அவசர நிலை பிரகடனத்தை அந்த இந்திரா காந்தி செய்து அந்த நாட்டின் போக்கை தடுத்து நிறுத்தி இருக்கவில்லை என்று சொன்னால் அந்த இந்திரா காந்தியை 1975 கொலை செய்திருப்பார். அப்படித்தான் நாடு இருந்தது. நாட்டில் இருந்த நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. அன்னை இந்திரா காந்தி விரும்புகிறார், வேதனைப்படுகிறார். நாடு முழுவதும் இரண்டு தரப்பு, ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் லெப்ட், மிகப்பெரிய வன்கொடுமையான நாட்டில் ஆயுத புரட்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கின்ற இடதுசாரிகள், இன்னொரு மதவாத தீவிரவாதத்தை உண்டு செய்கின்ற வலதுசாரி மதவாதிகள். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து வன்முறைகளை கட்டவிழ்த்து நினைக்கிறார்கள். தேசிய தலைவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ துணை போகிறார்கள். நாட்டிலே ராணுவத்தையும் காவல்துறையையும்
ஆட்சி நடத்துகின்ற அரசாங்கத்தினுடைய ஆணைகளை ஏற்று செயல்பட வேண்டாம் என்று பகிரங்கமாக அறைகூவல் விடுகிறார்கள். நாடு முழுவதும் ஒரு பெரிய தேசம் முழுவதும் கொந்தளிப்பு. அந்த இந்திரா காந்தியினுடைய பொருளாதார திட்டங்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே நிலைகுலைந்து போகின்ற நிலையிலே தான் அந்த இந்திரா காந்தி அந்த முடிவு எடுக்கிறார். அந்த முடிவை எடுத்தும் போது கூட அரசியல் சாசன சட்டப்படி தான் எடுத்தார். She never went beyond the Indian Constitution. அவர் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி என்று சொன்னால், அந்த அவசரத்திலேயே இந்திரா காந்தி நினைத்திருந்தால் எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் நீட்டியிருக்க முடியும். கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த நாட்டில் இன்று மோடி எதிர்த்து போராடுவதற்கு யார் வருகிறார்? ஜனங்களை திரட்டி மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு போராட்டம் நடத்தினால் இந்த நாட்டில் எத்தனை பேர் வருவார்? ஏனென்றால் அரசாங்க ஆதிக்கம், காவல்துறையினுடைய பயங்கரம், ஆட்சியும் அதிகாரம் அவரிடம் இருக்கின்ற போது எதிர்த்து கேட்க துணிச்சல் இல்லாத கோழை மக்கள். ஆகவே இந்த நாட்டில் தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் இந்திரா காந்தி அவசர நிலையை வைத்துக் கொண்டு ஆண்டிருக்க முடியும். ஆனால் இதயத்தினுடைய அடித்தளத்தில் ஜனநாயகவாதி. அவரே அந்த அவசர நிலை பிரகடனத்தை தான் நினைத்தபடி அது நடக்கவில்லை என்று சொன்ன உடனே மக்களிடம் வருத்தம் தெரிவித்துவிட்டு அவரே தேர்தலை நடத்துகிறார். அந்த தேர்தலிலே தோற்கிறார். ஒரு சர்வதிகாரி தேர்தலில் நோற்றதாக உலகத்தில் எந்த வரலாற்றிலும் இடமில்லை. சர்வதிகாரி தேர்தல் நடத்தி அந்த தேர்தலிலே அந்த சர்வதிகாரி தோற்றிருப்பதாக எந்த வரலாற்றிலும் இடமில்லை. நண்பர்களே, அந்த கடைசி நாட்களிலே அவர் படுகின்ற வேதனை, ஒரு வாரம் கரெக்டா, அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த ஒரு வாரம் என்ன நடந்தது என்பதை நம்முடைய காங்கிரஸ் நண்பர்கள் அனைவருக்கு தெரியாது. திடீரென்று ஒரு நாள் அந்த இந்திரா காந்திக்கு சாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்களுக்கு காஷ்மீர் போக வேண்டும் என்று தோன்றுகிறது. அவருடைய சொந்த பிறந்த பூமி, அந்த காஷ்மீர் மண்ணை அவர் அவ்வளவு நேசித்தவர். காஷ்மீர் பள்ளத்தாக்கினுடைய அந்த பள்ளத்தாக்கிலே போய் அந்த ரோஜா பூக்கள் பூத்திருக்கின்ற மலர் கூட்டத்தை தன் பேரனையும் பேத்தியையும் கூட்டிக் கொண்டு போகிறார். ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தி அங்க போய் அங்கே பார்த்து விட்டு ஒரு நாள் இருக்கிறார். போகின்ற போது அங்கே சங்கர வடம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு முனிவர், ஒரு சாமியார் இருக்கிறார், லட்சுமணன்ஜி என்று அவருக்கு பெயர். அவரை போய் பார்த்த உடனே அந்த சாமியார்ட்ட 5 நிமிஷம் பேசுறார். அந்த சாமியார்ட்ட சொல்றாரு, நான் நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்திரா காந்தி சொன்ன வார்த்தை, ஐ வில் நாட் லிவ் ஃபார் எ லாங் டைம். சாமியார் பதறி போகிறார். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு என் உள் உணர்வு சொல்லுகிறது, நான் விரைவில் இறந்து விடுவேன். உடனே அவர் சொல்றாரு, அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, நாங்க அதுக்காக நிறைய இறைவனை வேண்டுகிறோம். நான் ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறேன் பக்கத்துல. அந்த ஆலயம் நவம்பர் மாதம் ரெடி ஆயிடும். அந்த ஆலயத்தை திறக்கின்ற போது நீங்கள் வர வேண்டும் என்று அந்த இந்திரா காந்தியிடம் கேட்ட போது அந்த இந்திரா காந்தி சொல்லுகிறார், நான் உயிரோடு இருந்தால் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார். வந்தவர் மறுநாள் நேரா ஒரிசா போறார். ஒரிசா போகின்ற முதல் நாள் கூட்டத்திலே கல்லடிக்கிறார்கள். அடுத்த நாள் கூட்டத்திலே பேசுகிறார், என்னோடு உயிர் இருக்கின்றவரை இந்த நாட்டுக்கு மட்டும்தான் நான் உழைப்பேன். என் உடம்பில் இறுதி சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டாலும் அந்த ரத்தம் இந்த மண்ணின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று சொல்லி அந்த இடத்துல பேசுகிறார். அது 3 நாட்களுக்கு முன்பு. அங்கிருந்து முடித்துவிட்டு வருகிறார். முடித்துவிட்டு வருகின்ற போது அங்க முதல் நாள் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற போது அவர்கள் போகின்ற வாகனத்தின் மீது அந்த டிராபிக் சிக்னலை தாண்டி ஒரு வேன் அந்த காரை அடிக்கிறது. 2 குழந்தைகளும் பதறி போகிறார்கள். இந்த குழந்தைகள் பதறி போன உடனே இந்த செய்தியை அந்த இந்திரா காந்திக்கு சொல்கிறார்கள். ஒரிசாவில் இருக்கின்றவர்களுக்கு அவர் கேட்கிறார், ஏதாவது பாதுகாப்பு அம்சம் உண்டா? அதுல இல்லைன்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில, அதான் 31 அக்டோபர் 31 காலையிலே தவான் என்று சொல்லக்கூடிய அவருடைய செயலாளர் அவருடைய பேப்பர்லாம் சரி பண்றார். அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா அது என்ன பேப்பர் சரி பண்ணாருன்னா அவங்களுடைய உயில், அம்மாவுடைய உயில், அது முழுமையா முடிவு பெறல 31ஆம் தேதி. அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அம்மையாருக்கு அவருடைய பாதுகாப்பு அதிகாரி ஒரு நோட் எழுதி வைக்கிறார். இந்த பொற்கோவில் சம்பவத்திற்கு பிறகு சீக்கியர்கள் மிக கோபமாக இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய பாதுகாப்புல பென் சிங்னு ஒரு ஆள் இருக்கிறான்,
அவனுடைய நடவடிக்கை எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, அவனை எடுக்கணும்னு சொல்றார். இந்த தேசத்தினுடைய பிரதமர் எழுதுகிறார், நான் இந்த தேசத்தினுடைய பிரதமர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்னுடைய பாதுகாவலராக இருக்க முடியாது என்கிற உத்தரவை நான் போட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரதமராக நான் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டவர் தான் நம்ம தலைவர் இப்ப பேட்டி கொடுத்தார். தமிழரை பற்றி நம்முடைய பிரதமர் பேசுகிறார் அல்லவா, தமிழர்கள் பீகாரக்காரர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பேசினார்ல. அப்படி பேசுகின்ற பிரதமருக்கும் தன்னுடைய உயிருக்கே உலை வைக்கக்கூடிய ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய பாதுகாவலராக இருக்கிறான் என்கிற தகவல் தெரிந்த பிறகும் கூட தான் இந்த தேசத்தினுடைய பிரதமர் என்று நினைத்து அதை போன்ற ஒரு உத்தரவை நான் போட மறுத்த பிரதமர் எங்கே? அதான் அதுக்குதான் நாம் ஒத்து பார்க்கணும். இந்திரா காந்தியுடைய வரலாறு மட்டும் தெரிவதல்ல, இந்திரா காந்தியுடைய வரலாறு இன்று எப்படி இன்று என்ன நடக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால்தான் இந்திரா காந்தி என்கிற பிரம்மாண்டம் நமக்கு தெரியும். அவர் எப்படி அமெரிக்க குடியரசுத் தலைவர் அவர் எப்படி பண்ணார், நேருக்கு நேரா பேசுறார். அமெரிக்காவுக்கு போறார், குடியரசுத் தலைவர் நிக்சனை பார்க்கிறார். நிக்சன் ஒரு மிரட்டுகிற துணியிலே பேசுகிறார். ஏன் மிரட்டுகிற துணியிலே பேசுகிறார் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய ஆதரவும் அது கொடுக்கின்ற ஒத்துழைப்பும் உதவியும் இருந்தால்தான் இந்தியாவிலே மக்கள் பசியாற முடியும். அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது இந்தியாவிற்கு கோதுமையும் எண்ணெயும் பால் பவுடரும் அமெரிக்காவிலிருந்து தான் வர வேண்டும். இங்க இருக்கின்ற வயதான அண்ணன் கிருஷ்ணசாமி போன்றவர்களுக்கு தெரியும், தேவாலயங்களுடைய வாசலிலே ஞாயிற்றுக்கிழமையிலே மக்கள் வரிசையாக நிற்பார்கள். நாங்க இருக்கிற கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை தேவாராதனை முடிந்த உடனே அந்த மக்களுக்கு கோதுமையும் பால் பவுடரும் எண்ணெயும் கேரிட்டாஸ் என்ற அமெரிக்க நிறுவனம் கொடுத்ததை உடனே கொடுப்பாங்க. இத இவ்வளவு பெரிய உதவி செய்கிறோம் என்ற அமெரிக்கா இந்திரா காந்தியை சாதாரணமாக நினைவுபடுத்தி விட்டார். உடனே நிக்சன் பேசுறார், நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா ஐ வில் ஸ்டாப் தி சப்ளை. நான் சொல்லுவதை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவிற்கு நான் கொடுக்கின்ற உதவியை நிறுத்தி விடுவோம் என்று சொன்ன உடனே இந்த தேசத்தினுடைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சொன்ன வார்த்தைகளை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், மிஸ்டர் பிரசிடென்ட் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதான் அம்மா சொன்ன வார்த்தை. அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவரே, உங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. I am the Prime Minister of the greatest functioning democracy. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய பிரதமர் நான். உங்களால் என்ன செய்ய முடியும்? நான் உடனே ஆயுதம் தாங்கிய அணு ஆயுதம் தாங்கிய 7வது கப்பல் படையை அனுப்புவேன் என்று சொன்னார் நிக்சன். அம்மையார் சொல்லிவிட்டு வந்தார், நீ அங்க அனுப்பு, நான் பார்க்கிறேன் என்று சொல்லி வந்தார். பாகிஸ்தானை தொடக்கூடாது என்று சொன்னார். பாகிஸ்தான் மீது யுத்தம் நடத்தினால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்று சொன்ன நிக்சனை நீ பார் என்று சொல்லிவிட்ட தலைவிதான் அன்னை இந்திரா காந்தி. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் இருக்கிறார், மோடியை பார்க்க பயந்து போய் 5 முறை தன்னுடைய சுற்றுப்பயணத்தையே செய்யாம மிகப்பெரிய மாநாட்டு நிகழ்ச்சிகளை கூட அவருக்கு தவிர்த்தார். ஐக்கிய நாடுகள் சபையில போய் பேசியிருக்கணும். எல்லா நாட்டுடைய தலைவர்களும் பேசக்கூடிய அந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய கூட்டத்துக்கு இந்த முறை பிரதமர் போகல. அதற்கு பிறகு இப்பொழுது ஆசியா நாடுகளுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திற்கு எல்லா நாட்டு பிரதமர்களும் ஆசிய பிரதமர் வந்திருக்கிறார்கள். இவர் மட்டும் சீன பிரதமர் வந்திருக்கிறார், கம்போடியா பிரதமர் வந்திருக்கிறார், கொரியா பிரதமர் வந்திருக்கிறார். இந்த இதை ஒருங்கிணைப்பதற்கு ட்ரம்ப் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மோடி நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவரை எதிர்த்து அவரால் பார்க்க முடியல, பேச முடியல. ஏன் பேச முடியல? அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் மோடி பேசுறதுன்னா அவர் ஒரு சாதுரியமா இருக்கிறாரு, பொருளாதார ரீசன், அவரை பகிர்ந்துக்கிட்டா இந்திய பொருளாதாரம் படுத்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. शब्दों में कह रहा हूं, ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் उन्होंने जो कहा है वो आपके सामने ஆண்டுகள் பண்ணியிருக்கிற அவ்வளவு அயோக்கியத்தனங்களும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. जो लोग गांधी जी की हत्या करने वाले, ஊழல், गांधी जी के बारे में बुरा सोचने वाले आज हमको कहते हैं कि कांग्रेस पार्टी वल्लभ भाई पटेल को याद नहीं करती। और उसमें भी ताज्जुब की बात है, 2 गुजरात के बड़े लीडर
இன்னைக்கு வந்து மோடி எத்தனை 5 முறை சொல்லிவிட்டார். ஆயில நான் நிறுத்து என்று சொன்ன பிறகு மோடி வந்து எனக்கு தீபாவளி வாழ்த்து தான் சொன்னார் என்று சொன்னார். ஆனால் அன்றைக்கு ட்ரம்ப் சொன்னார், உன்னுடைய ரஷ்யாவில் வாங்குகிற எண்ணெய் நிப்பாட்டு என்று சொன்ன உடனே அதை நிப்பாட்டல. இன்னைக்கு நேற்று 2-3 நாள் செய்திகளை படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இந்தியன் ஆயில் கம்பெனி ரஷ்யாவில் ஆயில் வாங்குறதை நிப்பாட்டியாச்சு, அம்பானி ரஷ்யாவில் ஆயில் வாங்குறதை நிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு மோடி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ட்ரம்ப் சொல்வதை அப்படியே நிறைவேற்றுகிறார். இதுதான் அன்னை இந்திரா காந்திக்கும் இன்றைக்கு இருக்கிற பிரதமருக்கும் உள்ள வித்தியாசம். என் அருமை நண்பர்களே, நம்ம அடிக்கடி நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இதை ஒரு வல்லரசாக மாற்றுவோம் என்று சொல்லுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறைக்கும் வலதுசாரி பாசிச அரசுடைய அணுகுமுறைக்கு உள்ள வித்தியாசம் என்பது இங்கேதான் ஆரம்பிக்கிறது. 1885 நம்முடைய முதல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நவ்ரோஜி அவர் சொல்லுகின்ற போது, உரையாற்றுகின்ற போது சொல்லுகிறார், இனம், மதம், மொழி பேதமற்ற தேசியம், வறுமையற்ற தேசிய பொருளாதாரம், வல்லரசாக ஆக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல, இந்தியாவை வறுமையற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். என்னைக்கு 1885 மகாத்மா காந்தியும் அதைத்தான் சொன்னார், இந்திரா காந்தியும் அதைத்தான் சொன்னார், ராஜீவ் காந்தியும் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியும் அதைத்தான் சொல்லுகிறார். நாங்கள் ஏழைகள் இல்லாத நாடு, வறுமை இல்லாத நாடு, அழுகையும் கண்ணீரும் நோயும் இல்லாமையும் கல்லாமையும் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் உலகின் மிகப்பெரிய வல்லரசாக ஆக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகின் 3வது பொருளாதாரம் என்று சொல்கிறார் மோடி. நாம் தான் இந்திய பொருளாதாரம். ஆனால் இந்தியாவில் உள்ள 3வது பொருளாதாரம் என்பது என்ன? இன்றைக்கு சர்வதேச நாடுகளை பார்க்கின்ற போது இந்த பொருளாதாரம் என்பது 2 முதலாளிகள் கையில் தான் இருக்கிறதை ஒழிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இந்த பொருளாதாரம் பிரித்து கொடுக்கப்படவில்லை என்பதன் காரணத்தினால்தான் அன்னைக்கு இந்திரா காந்தி அவர்கள் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திலேயே அதுவரை இல்லாத ஒரு திருத்தத்தை செய்தார்கள். செக்குலர் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று போட்டார். இதெல்லாம் வந்து இந்திரா காந்தியினுடைய நிர்மாண நுழைவு. இந்த நாட்டிலே முதல் முறையாக வங்கிகளை தேசிய உடைமையாக்கப்பட்ட வரலாற்றை சொன்னார்கள். அதை தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். நான் மாவட்ட தலைவர், இப்போ உள்ள மாவட்ட தலைவர்கள்லாம் நான் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ஜில்லாவே மாவட்ட கமிட்டி ஆபீஸ்ல தான் நின்றுச்சு. காலையில பாத்தீங்கன்னா 10,000 பேர் நிற்பாங்க எங்க ஜில்லா கமிட்டி வாசல்ல லோன் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு. ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கிற அப்ளிகேஷன் தான் அந்த பேங்க்ல வந்து எடுத்துக்குவாங்க. என்ன கடன்? 5,000 ரூபாய், 3,000 ரூபாய், 2,000 ரூபாய் கடன். ஒரு மந்திரி இருந்தார் பாருங்க, ஜனார்தன் பூஜாரின்னு சொல்லி. அந்த ஆளு அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, அரே பீட்டர், how many loans you are going to give? Sir, 13,000. No, make it 20,000. 20,000 பேருக்கு லோன் கொடுப்பார். அந்த 20,000 பேரையும் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அந்த லோன் கொடுக்குற இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தள்ளி எல்லாரையும் நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த ஜனார்தன் பூஜாரி வருவார். வந்து காங்கிரஸ் கொடியை வாங்கி அந்த ஆளு புடிச்சுக்கிட்டு அந்த மேடையை நோக்கி நகர்வார் பாருங்க. இந்த 20,000 ஜனங்களும் பின்னால. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இந்திரா காந்தி பேங்க் பூரா திவாலா போச்சு, இனிமே எவனும் கட்ட மாட்டான், இதோட எல்லாரும் நாசமா போச்சு, நாடு போச்சு, பொருளாதாரம் போச்சு, எல்லாம் போச்சுன்னு சொன்னான். கடைசியில் இந்த அருமை நண்பர்களே, அந்த லோன் வாங்கினவெல்லாம் கட்டினான். அதானியும் அம்பானி மட்டும்தான் கட்டல. மோடி ஆள் கொடுத்தது. பூஜாரி கொடுத்த ஆள்லாம் ஒழுங்கா கட்டிட்டான். பூஜாரி கொடுத்த ஒரு லோன் வரலன்னு சொல்லுங்க. பூஜாரி, ஜனார்தன் பூஜாரி, இந்திரா காந்தி திறந்து தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகளை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு காய்கறி வித்தவன், பால் வித்தவன், முட்டை வித்தவன், விறகு விட்டவன், எல்லாத்துக்கும் லோன், எல்லாருக்கும் அப்ளிகேஷன். ஐயோ, காங்கிரஸ்காரெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா நாட்டில் பெருமையோடு அப்படியெல்லாம் இருந்த நாட்கள் அந்த இந்திரா காந்தி தந்த நாட்கள். கடைசியில் அந்த அம்மா வந்து அப்படி வீட்டில இருந்து வராங்க. அன்னைக்கு வந்து என் பேர்ல கொண்ட ஒருத்தர் தான் அவரை இன்டர்வியூ பண்றாங்க. ஒரு வெள்ளக்காரர், ஒரு பீட்டர்னு ஒரு பேரு. அவர் வந்து உலக தலைவர்களை எல்லாம் வந்து நேரடியாக இன்டர்வியூ பார்க்கிறார்.
அம்மா என்ட்ரி எடுக்க வந்த பிறகு அவர் காத்திருக்கிறார். தவான் வந்து சொல்றாரு அவர் காத்திருக்கிறாருனாரு. அம்மா வந்து ராகுல் காந்தியும் பிரியங்காவும் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக தங்க பாட்டியை பார்க்க வந்திருக்காங்க. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த 2 பிள்ளைகளையும் கட்டி முத்துகிறார். ஏன்னா முதல் நாள் தான் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. கட்டி முத்துன உடனே அந்த பிள்ளைங்கள் வந்து ரெண்டும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு. உடனே திரும்ப கொண்டு போய் அனுப்புறாரு. வாசல் வரைக்கும் போய் திரும்ப அந்த பிள்ளைங்க ஓடியாந்து திரும்ப கட்டி பிடிக்குது, திரும்ப கட்டி பிடிச்சி முத்துறாரு. அந்த இந்திரா காந்தி சாவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்பு அந்த 2 பிள்ளைகளும் போகுது. இந்த கேமராவுக்கு போறதுக்காக வேண்டி அந்த டச்சிங் உமன் வந்து அதை டச் பண்றாங்க, முகத்தில் இருக்கிற வேர்வையெல்லாம். அதை எடுத்துட்டு நேரா போறாங்க. தினசரி அந்த பென் சிங்னு அவருடைய காவலன், அவன் தான் டெய்லி அங்கே நிற்பான். முதல்ல அவன் வந்து அவனை பார்த்த உடனே அம்மா அவனுக்கு நமஸ்தே சொல்றான். அவன் உடனே துப்பாக்கி எடுத்து அடிக்கிறான். முதல்ல 3 குண்டு. வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்க, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கறதுக்குள்ள சச்சத் சிங்னு ஒருத்தன் மிஷின் கன்னை வச்சு, என் நண்பர்களே 20 வினாடிகளில் 32 குண்டு, 20 செகண்ட்ஸ் 32 குண்டுல அம்மா வந்து ஒரு 7 அடி உயரமா போய் திரும்ப கீழே வந்து விழுறாங்க. உடனே உள்ள இருந்து தவான் ஓடி வர்றார். அங்க இருந்து அவங்கள பார்த்த டாக்டர் மாத்தூர் ஓடி வர்றார். பிரியங்காவும் ராகுல் காந்தியும் புரண்டு வந்து அழுகுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் பிரதமர் வீட்டில் நிற்கும், எப்பவும் நிற்க வேண்டிய ஆம்புலன்ஸ்ல போய் ஏத்தலான்னு பார்த்தா அந்த டிரைவர் காஃபி குடிக்க போயிட்டான். ஆம்புலன்ஸ் வந்து செக்யூரிட்டி ரூல்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் வீட்டில் இருக்கிற ஆம்புலன்ஸ்ல சாவி எப்பொழுதும் வண்டியிலே இருக்கணும். ஆனா அந்த சாவியையும் காணும். உடனே அம்மா கொண்டாந்து ஒரு அம்பாசிடர் கார்ல போட்டு ஏஎம்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஓடுறாங்க. அங்க போனீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் கிடையாது. அம்மாவை ஒரு மரப்பலகையில போட்டு தான் உள்ள தூக்கிட்டு போறாங்க. ஒரு பயிற்சி டாக்டர் பார்த்து, இதா அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லி ஓட அழுறான். யாருக்கும் இந்திரா காந்தி எப்படி பார்க்கணுங்கிற ஒரு நினைப்பே தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படல. உலகத்தினுடைய மிகப்பெரிய பெண்மணி. அந்த ஆண்டுதான் ஒரு சர்வே பண்ணாங்க பிபிசி, தி கிரேட்டஸ்ட் உமன் ஆஃப் 1000 இயர்ஸ். 1000 ஆண்டுகளில் மிக பிரபலமான பெண்மணி என்ற அந்த சர்வே நடக்கின்ற போது அந்த இந்திரா காந்தி தான் அந்த பெண்மணியாக தேர்ந்தெடுத்தார். அந்த இந்திரா காந்தி அந்த கிசிங்கர் சொன்னாரு, அம்மா நீங்க அழகான ஒரு வெண் புறா, ஆனால் உங்கள் நகங்கள் வந்து இரும்பு நகங்கள்னு சொன்னார்ல. அந்த அன்னை இந்திரா காந்தி உலக நாடுகளுக்கு தலைமையேற்றவர், வங்கிகளை தேசியமயமாக்கினவர், சோசியலிச இந்தியாவை உருவாக்கினவர், ஏழை மக்களுக்கான நாடு இந்த நாடு என்று பகிரங்கமாக அறிவித்தவர், மதம் சாராத அரசியலுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொன்னவர். அப்படியே உயிரை கொடுத்தார், மண்ணில் சாய்ந்தார். ஆனால் இந்த இந்திரா காந்தி ஒன்றுமே செய்யவில்லை என்று இந்த மோடி பேசுகிறார். இதற்குத்தான் நாம் கணக்கு தீர்க்க வேண்டும். கணக்கு தீர்ப்பதற்கு இந்திரா காந்தி இல்லை, ஆனால் கணக்கு கேட்பதற்கும் கணக்கு தீர்ப்பதற்கும் காங்கிரஸ்காரர்களாகிய நாம் இருக்கிறோம். அந்த கணக்கை தீர்க்கக்கூடிய நாட்களுக்காக காத்திருப்போம். நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், நண்பர் விஜயனுக்கும் கேட்கிறேன், எல்லாரும் இதை போன்ற விழாக்களை ஒவ்வொருத்தருமாக எடுத்து நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு விழாவை கையில் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அணியினரும் ஒரு விழாவை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தலைவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஆடிட்டோரியம் ஃப்ரீ. இங்க ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, அங்க தேனாம்பேட்டையில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு, கீழே சின்ன ஆடிட்டோரியம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவர்களெல்லாம் அவர்கள் தலைமையிலே நடத்தலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்து கலந்துக்குவார். யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ நாங்கெல்லாம் வருவோம். இது அவர் நடத்தினாரு, இவர் நடத்தினாரு, என் பேரை போடல, ஓம் பேரை போடல, அது மாதிரி வந்து யாருக்கு தோன்றுகிறதோ எத்தனை விழாக்கள் நடத்தணுமோ அத்தனை கருத்தரங்கள் நடத்துங்கள், தயவு செய்து நடத்துங்க. அப்படி நடத்துவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் மேலும் மேலும் போகும். இதை நடத்தாதவங்களை நடத்துறவங்களை நடத்த விடாமல் செய்வது என்பது நல்ல அரசியல் அல்ல. அதை போன்ற ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஆகவே இதுக்காக வேண்டி நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் நீ தான் செய்ய நான் தான் செய்யணும் அவர் சொல்லவே இல்லை. யார் வந்து கேட்டாலும் நடத்தணும்னு தான் சொல்றாரு. எதற்கு வேண்டுமானாலும் இடம் கொடுக்க தயாராக தான் இருக்கிறார். ஆகவே இதை போன்ற ஒரு சூழ்நிலை இந்த கட்சிக்கு வசதி வேற எந்த கட்சியும் கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஆபீஸ், இவ்வளவு பெரிய ஒரு ஆடிட்டோரியம், அங்க காமராஜர் அரங்கம், அதுக்கு கீழே ஒரு ஆடிட்டோரியம், இவ்வளவு வசதிகளுடைய அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்குன்னு நீங்க எண்ணி பாருங்க. நீங்க
அப்ப இந்த வசதிகளை நாம் பயன்படுத்த வேண்டாமா? இந்த வசதிகளை வைத்துக் கொண்டு காங்கிரஸை வளர்க்க வேண்டாமா? இந்த வசதிகளை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கொள்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டாமா? நம் தலைவர்களை ஞாபகப்படுத்த வேண்டாமா? நம் தலைவர்களை நாம் நினைவூட்டலன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன எழுதுறான்? காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டாருன்னு கொஸ்டின் பேப்பர் போடுறான். அதற்கான ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி விடக்கூடாது. எனவே நான் நண்பர் விஜயன் மட்டுமல்ல, நான் எல்லாரும் ஒருத்தர் பேரை சொன்னா ஒருத்தர் பேர் விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த முயற்சிக்கு துணை நின்றார்களோ அதை மனப்பூர்வம் பாராட்டு. கடைசியில் ஒரு பாராட்டு நம்ம சொர்ணா சேதுராமன் தலைவர் தான் அறிவிச்சார். அந்த இந்திரா காந்தி சிலையை 3-4 தடவை முயற்சி பண்ணும். ஒரு பெரிய வெண்கல சிலையை வைத்து விட வேண்டும் சென்னையில். இவ்வளவு பெரிய தியாகம் செய்த, இவ்வளவு பெரிய வரலாற்று புகழ்மிக்க காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை தனக்கு முன்பும் பின்பும் என்று 2ஆக பிளந்த அன்னை இந்திரா காந்திக்கு சென்னையிலே ஒரு நல்ல வெண்கல சிலை இல்லை என்கிற ஒரு பெரிய குறையை இன்றைக்கு அதை இல்லை என்று ஆக்குவதற்காக நம்ம நண்பர் சொர்ணா சேதுராமன் அவர்கள் நான் அந்த வெண்கல சிலையை தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டு. அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். எனக்கு என்னன்னா, நம்ம செய்ய முடியாத இன்னொரு செய்யவர் செய்கின்ற போது பாராட்டு. நம்மளாம் செஞ்சிருக்கலாம். நாங்க முயற்சி பண்ணாம இல்ல, பயிற்சி பண்ணோம், ஆனா நடக்கல. அது யாரால் எப்பொழுது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நேரம் வந்தால்தான் அது நடக்கும். அது வந்திருக்கிறது. செல்வ பெருந்தையனுடைய தலைமையிலே சொர்ணா சேதுராமன் இந்திரா காந்திக்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாறு வருகின்ற போது அந்த வரலாற்றை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.